நாம் செய்த அனைத்து நன்மைகளையும் பாழாக்கி நரகத்தில் நம்மை நிரந்தரமாக தங்க வைத்து விடக்கூடிய பாவம் என்னவென்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடக்கூடிய மதம் மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய குஃப்ராகும். குஃப்ர் என்பது 3 வகைகளாகும். அதில் முதலாவது சொல் சார்ந்த குஃப்ராகும். சொல் சார்ந்த குஃப்ருக்கு உதாரணம், ஒரு முஃமினான மனிதன் அல்லாஹுவை திட்டுவதன் மூலமாக அல்லது நபிமார்களை திட்டுவதன் மூலமாக, இஸ்லாம் மார்க்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, அல்லது ஒரு மனிதன் அல்லாஹுவை புறக்கணிக்கின்ற வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அது சொல் சார்ந்த குஃப்ராகும். அவ்வாறு பேசுவதன் மூலமாக அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றான். இரண்டாவது வகை செயல் சார்ந்த குஃப்ராகும். செயல் சார்ந்த குஃப்ருக்கு உதாரணமாக ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்குவதாகும். உதாரணமாக ஒரு சிலையை அல்லது சூரியனை அல்லது சந்திரனை அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வணங்குவதன் மூலமாக அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றான். அல்லாஹுடைய கலாமாகிய குர்ஆன குப்பை தொட்டிகளை வீசுவதன் மூலமாக, அது குர்ஆன் பழையதாக ஆகிவிட்டது, குர்ஆன் இத்து போய்விட்டது என்பதற்காக வேண்டி எங்களில் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள், குர்ஆனை குப்பை தொட்டிகளில் வீசி விடுகின்றார்கள், பசல குப்பையில போட்டு விடுகின்றார்கள். இவ்வாறு செய்வதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார். அல்லது பிரசுரங்கள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தைகள் எழுதப்படுகின்றன. அவ்வாறான வார்த்தை எழுதப்பட்டிருப்பதை அறிந்தவர்களாக, அறிந்த நிலையில யாராவது ஒருவர் அந்த பிரசுரங்களை அல்லது அந்த இன்விடேஷன் கார்டுகளை யார் குப்பை தொட்டிகள்ல வீசுறாரோ அவருக்கு தெரியுது அந்த தாள்ல, அந்த இன்விடேஷன்ல, கார்டுல அல்லது அந்த பிரசுரங்கள்ல அல்லாஹுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற குர்ஆனுடைய வசனம் அதில் கூறப்பட்டிருக்கின்றது என்று தெரிந்தவராக அதை பசல குப்பைகள்ல அல்லது குப்பை தொட்டிகள்ல வீசுவதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார். மூன்றாவது நம்பிக்கை சார்ந்த குஃப்ராகும். நம்பிக்கை சார்ந்த குஃப்ருக்கு உதாரணம், ஒருவர் அல்லாஹ் இந்த வானம் பூமியினுடைய பிரகாசம் என்பதாக நம்பிக்கை கொள்வதை போல, அல்லது அல்லாஹ் ஒளிமயமானவன் என்று நம்பிக்கை கொள்வதை போன்று, அல்லது அல்லாஹ் வானத்தில் குடியிருப்பதாக, அல்லது அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் அமர்ந்திருப்பதாக நம்பிக்கை கொள்வதை போன்று, அல்லது நபிமார்களுக்கு இருக்கக்கூடாத பண்புகளை இருப்பதாக நம்பிக்கை கொள்வதை போல. உதாரணமாக நபிமார்கள் பொய் பேசக்கூடியவர்கள், அல்லது நபிமார்கள் பெண் மோகம் கொண்டவர்கள், அல்லது நபிமார்களுக்கு இருக்கக்கூடாத நோய்கள் நபிமார்களுக்கு ஏற்பட்டதாக, வெண்குஷ்டம் அல்லது கருங்குஷ்டம் போன்ற நோய்கள், அல்லது உடம்பு அழுகி புழுக்கள் அவர்களுடைய உடலிலிருந்து வெளிப்பட்டதாக நம்பிக்கை கொள்வதை போன்ற இவ்வாறான விடயங்கள், சொல், இவ்வாறான செயல், இவ்வாறான நம்பிக்கை ஒரு முஸ்லிமை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு அவனுடைய அனைத்து நன்மைகளையும் அழித்து அவனை நரகத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய பாவமாகும். பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வாறான குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 விடயங்களை நாங்கள் அறிந்து கற்று அவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அறிந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த 3 வகையான குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய இந்த 3 விடயங்கள்ல ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னா, நாங்க செய்த அனைத்து நன்மைகளையும் அது பாழாக்கி விடுவது மட்டுமல்லாமல் எங்களை நரகத்தில் நிரந்தரமாக அது தங்க வைத்து விடும். அல்லாஹ் எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.